இறங்குவதாக. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகவே உமது பிள்ளைகளுக்கு கடனே நீ இருக்கக்கூடாது ராஜா, கடனே இருக்கக்கூடாது ராஜா, கடனே இருக்கக்கூடாது ராஜா. அவர்கள் வீட்டை நீர் கட்டி தாரும் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் கட்டி எழுப்போ சுவாமி. நிறைவான பலனை தாரும் ஏசப்பா. ஒருவருக்கும் ஒரு குறை இருக்கக்கூடாது. இன்று வந்திருக்கும் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் அப்பா. நீர் எனக்கு சொன்னீர், இந்த நாளிலே நீ ஏழை மக்களுக்கு உதவும் பொழுது இங்கு வருகிற அத்தனை பங்காளர்களையும் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் முன்னிலையில் இதை செய் என்று சொன்னீர். நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் அப்பா. ஆகவே அதற்கான பலன் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ, குடும்பத்தில் என்னென்ன தேவையோ அத்தனையும் அற்புதமாக அற்புதமாக நிறைவேற்ற சுவாமி. சகோதரி அவர்கள் இந்த வண்டியை பெற்றுக்கொண்டவுடன் சொன்னார்கள், ஒரே வாரத்திலே நான் நினைத்தபடியே சீஷாவில் இருந்து கூப்பிட்டு எனக்கு வண்டியை ஆயத்தப்படுத்தி கையிலே கொடுத்து விட்டார்கள் என்று. இந்த 3 வீல் ஸ்கூட்டரை ஒரே மாதத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்று. அதே போல அந்த பிள்ளைகளுக்கு ஒரே நாளிலே அற்புதங்களை செய்யும் நேசத்தார். ஒரே நாளிலே அற்புதங்களை செய்யும். அவர் பிசினஸ் எல்லாம் செழிக்கட்டும், பிசினஸ் எல்லாம் 100 மடங்கு செழிக்கட்டும். உண்மையில் இது நடக்கட்டும் சுவாமி. அடுத்த மாதம் வரும் பொழுது சுவாமி அத்தனை பேரும் எனக்கு கர்த்தர் அற்புதமாக கடனை நீக்கிவிட்டார், 100 ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லட்டும். பிள்ளைகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குடும்பத்தில் எல்லாருக்கும் வேண்டிய தேவையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து விட்டார் என்று சாட்சி சொல்லட்டும் அப்பா. மது பங்காளர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடும். இன்று முதல் அதை அவர்கள் அனுபவிக்கட்டும் சுவாமி. இந்த அருளை நீ தருவதற்காக நன்றி, கொடாகுடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆமென். God bless you. அன்பானவர்களே,